ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட யூடியூப் சேனலோட க்ரோத்தை முடிவாக்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலோட வியூஸ் வந்து செமையாக க்ரோ ஆகும். செமையாக உங்கள் சேனலில் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது உங்கள் சேனலில். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு தம்ப்நெயில் தாங்க. தம்ப்நெயில் என்னடா தம்ப்நெயிலுங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தம்ப்நெயில் மதனுக்கு ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதே மாதிரி இஃபான் வியூ சேனலோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். கன்சிஸ்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க வீடியோஸில் கன்ஃபார்மாக அவங்களோட ஃபேஸ் இருக்கும். அது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டான கலர் பேட்டர்னாக யூஸ் பண்ணுவாங்க. கலர் பேட்டர்னா சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கலர் யூஸ் பண்ணாமல் கன்சிஸ்டன்ஸாக உள்ள கலர் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் யூஸ் பண்ணாங்கன்னா ரெட்டு தான் வந்து அவங்களோட நிறைய சேனலில் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த நம்ம தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா கேன்வாங்கிற வெப்சைட் தான் கைஸ். canva.com சொல்லிட்டு வெப்சைட் நீங்கள் போங்க கைஸ். போயிட்டிங்கன்னா இது மாதிரி வெப்சைட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் போயிட்டு மேலே இருக்க இந்த சர்ச் ஃபீச்சர் இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இப்போ அடிக்க போகிறோம்னா தம்ப்நெயில் சொல்லிட்டு அடிக்க போகிறோம். தம்ப்நெயில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கீழே வந்து சஜஷன் காட்டும். அதாவது தம்ப்நெயில் சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும் கீழே வரும். ஸோ நம்ம இதை கிளிக் கொடுத்து இப்போ சாம்பிளாக வந்து எப்படி தம்ப்நெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் அ பிளாங்க் இதுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்காக ஒரு ஒயிட் கலரில் இது வந்து வந்துடும். ஓகேவா கைஸ், இப்போ இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட தம்ப்நெயில் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ், இப்போ வந்து தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய வகையில் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோம் நீங்கள் வந்து சாம்பிள் கூட எடுத்து பண்ணிக்கலாம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாம்பிள் இருக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து நமக்கு தம்ப்நெயிலுக்கு வந்து இமேஜ் தேவை. இமேஜ்லாம் எங்கடா போய் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா pixabay.com சொல்லிட்டு போனீங்கன்னா வெப்சைட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீ வந்து இமேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இமேஜ் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம்லாம் வந்து கிடையாது. ஸோ நமக்கு தேவைப்பட்ட இமேஜை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி என்ன டைப் ஆஃப் இமேஜ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி அந்த இமேஜை வந்து தம்ப்நெயிலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நிறைய பேர் வந்து காமனாக ஒரு சில ஒரு இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார் தேடணும்னா கார்ஸ் டைப் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது இமேஜ் வேணும்னா அந்த இமேஜ் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ சர்ச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் தேடுறேன் அதே மாதிரி கிடைக்குது. இல்லை நிறைய பேர் வந்து இந்த வாவ் இமேஜஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாவ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து யூஸ் பண்ணால் நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது உங்கள் கண்டென்ட்டில் வந்து இது மாதிரி வாவ்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்காக இந்த இமேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கலர் இருக்குது. பட் எனக்கு அந்த பிங்க் கலர் தேவையில்லை. ஸோ இப்போ நான் எப்படி வெறும் இமேஜ் மட்டும் எடுக்கிறது, அதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா remove.bg அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா கூகுள் போய்ட்டு remove.bg அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே கைஸ், இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்துடும். அது தானாகவே பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி வெறும் அந்த கேரக்டர் மட்டும் இருக்க மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்துருச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இமேஜ் டவுன்லோட் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திருப்பி வேறு ஏதாவது இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இல்லை வேறு இமேஜ் எனக்கு வேணும்னா நீங்கள் அதே மாதிரி இது பிக்ஸாபேயில் போயிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட வேறு இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்குது, இல்லை இந்த இமேஜ் நல்லா இருக்குது, எந்த இமேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அதே மாதிரி மறந்துடாதீங்க, நீங்கள் வந்து அந்த remove.bg வெப்சைட்டில் போய்ட்டு அந்த இமேஜுக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கேன்வாக்கு வந்துடுவோம். கேன்வாக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணால் தான் நம்மளால் வந்து இமேஜ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கடைசியாக சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் கிளிக் கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஷேப்பு ஒரு சைடு ஃபுல்லாக இந்த கலரில் இருக்கணும், ஒரு சைடு ஃபுல்லாக அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி இந்த ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளாக ஒரு டம்மியாக தம்ப்நெயில்லாம் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி இதில் வந்து இந்த கலரில் இருக்குது, பாதி இது வந்து வேறு கலர் நீங்கள் வச்சுக்கலாம். அதுமாதிரி இந்த கலரையும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி டெக்ஸ்ட்டை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இருக்க ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டில் கொடுத்துட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். இதில் வந்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இந்த ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி அதோட என்ன டெக்ஸ்ட் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு $100 போட்டு நான் வந்து ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்ன் $100 பை டூயிங் திஸ். இதை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி மேலே வந்து அதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இதில் பண்ணிக்கலாம். அப்புறமே இது கலர் மாற்றணும்னாலும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அது செலக்ட் பண்ணோன்னே மேலே வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணி நமக்கு தேவைப்படாமல் பிடிச்ச கலர் வந்து வச்சுக்கலாம். ஸோ சும்மா அதை ஒயிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வேறு கலர்னால் இந்த கலர் கூட நீங்கள் கிளிக் பண்ணி அதேமாதிரி மேலே வந்து அதுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகுதோ நீங்கள் அது மாதிரி வந்து கலரை வந்து மாற்றிக்கலாம். ஸோ பிளாக் ஒயிட் கொஞ்சம் நல்லா எடுத்துக்காட்டும். ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது பொசிஷன் நவுத்துறது, நீங்கள் எல்லாமே அதை வந்து மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? இது மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தேவைப்பட்ட ஏதாவது சர்ச் பண்ணி கூட நம்ம வந்து ஒரு ஐக்கான் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு சிலது ஃப்ரீயாகவே கிடச்சிரும், ஒரு சிலது ப்ரோன்னு இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் இருக்கா, ஸோ அதை நான் எடுத்து சும்மா வைக்கிறேன். இங்கே ஒரு டாலர் இருக்குது, ஏற்கனவே டெக்ஸ்ட்டில் ஒரு டாலர் வச்சுருக்கேன்னா ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சொல்கிறது இது மாதிரி நீங்கள் வந்து ஐக்கான் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இது சொல்ல வரேன். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டாலர் எடிட் பண்ணிவிட்டேன். ஸோ ஏர்ன் மணி இதோ அதே மாதிரி அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது சைஸையும் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் சும்மா அதுக்கிட்ட வந்து வச்சுக்கிறேன். ஏர்ன் மணி பை டூயிங் திஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சிம்பிளாக வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் சும்மா ரேண்டமாக ஒரு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம க்ளீனான தமிழ் வந்து பொறுமையாக ஒரு நீட்டான தமிழ் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம உங்களுக்கு தேவைப்படுற இமேஜ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்க அந்த ஸ்டாக் ஆஃப் கேஷ் ஏன்னா அந்த டைட்டிலுக்கு இதுக்கும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து நான் பக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஏதாவது மாற்றலாமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா டவுன்லோட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது அந்த கேர்ளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து வந்துடும் கைஸ். ஸோ அது அப்லோட் ஆகி முடிச்சோன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதை கிளிக் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ நம்மளால் வந்து இதை பார்க்க முடியும். ஸோ பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வச்சாச்சு. இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் வந்து சிம்பிளாகவும் க்ரியேட் பண்ணுவாங்க, ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆக்சுவலி நார்மலாக பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அதோட நீங்கள் பேக்ரவுண்டுக்கு கலர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ நீங்கள் அந்த கலர் கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். பார்க்குறீங்கன்னா கிளிக் பண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஷேடு வேணும், லைட்டான ரெட்டு வேணும், இல்லை லைட்டான இந்த கலர் வேணும்னா நீங்கள் இது சேஞ்ச் பண்ணி நீங்கள் லைட்டான ஒரு பர்டிகுலர் கலருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் பிளாக்லேயே வந்து போகலான் இருக்கேன். நான் பரவாயில்ல பிளாக்கே வச்சுப்போன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நிறைய கலர் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அந்த இமேஜை ட்ராக் பண்ணுற மூலயமா நம்ம வந்து அந்த இமேஜோட சைஸை வந்து நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே இருக்க நிறையா ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவைப்பட்ட ஐக்கான் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ரொம்ப ஒரு சில விஷயம் வந்து நிறைய தனியாக தெரியறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் ஏரோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெட் ஏரோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக தெரியும், ஏதோ அந்த இடத்துல காட்ட வராங்க. ஸோ அது மாதிரி விஷயத்துக்காக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெட் ஏரோங்கிற ஐக்கானை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபோனில் வந்து ஏதோ இருக்குது, ஸோ வியூவரை வந்து ஒரு இது பண்ணுறதுக்காக ஓகே ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்ப்நெயில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி ரெட் ஏரோ ஐக்கான் யூஸ் பண்ணிவிட்டு அது கலரையும் மாற்றிக்கலாம். அதேமாதிரி சைஸையும் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி குறைச்சி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு வந்து பார்டர் வைக்க போகிறோம். பார்டர் வைக்கிறதுனா என்னன்னா ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த இமேஜை சுற்றி ஒரு தமிழ் சுற்றி ஒரு பார்டர் மாதிரி வைப்பாங்க. அதை நீங்கள் வந்து லைன்ஸ்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை வேறு மாதிரி எப்படி வைக்கலாம்னா ஒரு ரெக்டாங்கிள் அந்த ஷேப் க்ரியேட் பண்ணோம்ல ஸ்டார்டிங், ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி ஈஸியாக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைன் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், பட் அது சின்னதாக தெரியுது. ஸோ அதுக்கு பதில் நம்ம ஷேப் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் பெருசாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ லைனை வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல வச்சுக்கலாம், இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அதை கிளிக் பண்ணி அதோட கலரு நீங்கள் வந்து என்ன கலர் வந்து கலர் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இந்த ஒரு
பச்சை கலரில் லைன் வச்சு பார்க்குறேன். ஓகே, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது லைன் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டு அதையும் வந்து ஒரு லைன் மாதிரி மாற்ற போகிறேன். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணி மேலே வச்சுட்டு அதை ட்ராக் பண்ணி திருப்பி இன்சைட் ட்ராக் பண்ணி அதோட வந்து ஹைட்டை வந்து குறைச்சிட்டோம்னா நம்மளால் வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்து தெரியுதா? இப்போ லைன் மாதிரி இருக்கா? ஓகே கைஸ், பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு பார்டர் வச்சு ஒரு இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம உங்கள் சேனல் வந்து யூனிக்காக காட்டுறதுக்கு நம்ம அது மாதிரி வச்சு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு சில இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைடில் வைக்க போகிறேன், எல்லா சைடில் வைக்க போகிறேன். ஸோ லெஃப்ட்டில் வைப்போம், ரைட்டில் வைப்போம், அதேமாதிரி டவுன்லேயும் வைப்போம். சும்மா உங்களுக்கு சொல்கிற இது மாதிரி வைக்கலான்ட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நீட்டான கம்பெனியில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலை. பட் நான் சொல்கிறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கேமரா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். மற்ற இதையும் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் நோத்திட்டு போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இது வேணால் ரூம் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இது வந்து அந்த ஒரு பார்டர் மாதிரி ஒரு உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு லுக் வரதுக்காக வந்து இது வைக்கிறது. ஸோ இது சேனல் ஃபுல்லாக அப்படி இருந்துச்சுன்னா உங்களை பார்க்குறதுக்கு ஓகே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும். இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேனலை வந்து பண்ணுவாங்க, ஐ மீன் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இது வேணும்னா பண்ணிக்கலாம். அதேமாதிரி அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இதோட பார்டரோட கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அது எப்படின்னா அந்த ஒரே ஒரு பார்டர் மட்டும் கிளிக் கொடுத்துட்டு மேலே ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த பச்சை கலர் தெரியுது, அதை கிளிக் கொடுத்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் வச்சுக்கலாம். அது பார்க்க நல்லாதான் தெரியும். பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒரு பார்டர் மட்டும் இருந்தாலே போதும், மற்ற பார்டர்லாம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து மற்ற பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா கைஸ்? பார்க்குறதுக்கு மேலே மட்டும் ஒரே ஒரு பார்டர் இருக்குது, அதாவது ஒரு க்ரீன் லைன் மட்டும் மேலே வந்து ஒரு பார்டர் இருக்குது என்னோட தம்ப்நெயிலுக்கு. ஓகேவா? தம்ப்நெயில் பார்க்க எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லையா? கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல், இது ஓகேவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க. ஓகேவா? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சில இது கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஒரு சில டெக்ஸ்ட்டை கூட ஹைலைட் பண்ணுற மாதிரி கூட ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னு பக்கத்தில் வந்து அந்த பச்சை கலர் வைக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு போகலாம் இல்லை பின்னாடி கொண்டு போகலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நான் பின்னாடி கொண்டு போயிட்டேன். ஸோ திருப்பி அதை எப்படி முன்னாடி கொண்டு வருதுன்னா செலக்ட் பண்ண முடியலன்னா இது கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் சி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பழையபடி முன்னாடி என்ன ஆச்சோ ஸோ அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுமாதிரி நான் மாற்றிக்கிறேன். அந்த ஏன் மட்டும் ஹைலைட் தெரியுற மாதிரி வச்சுட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் மட்டும் தனியாக சூப்பராக தெரியுதா கைஸ்? அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதே தம்ப்நெயில இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இதில் டைமே இல்லை, நான் தம்ப்நெயில் சீக்கிரம் பண்ணிடணும், ஒரு நிமிஷத்துக்கு தம்ப்நெயில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதாவது எப்படின்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் பண்ண முடியும். டெம்ப்ளேட்டுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே கேன் வெப்சைட் டெம்ப்ளேட் இருக்கும். அதை நான் இப்போ எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, முக்கியமாக சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நீங்கள் பண்ண இமேஜை வந்து சைடில் வந்து ஷேர் கொடுத்து சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ மீன் சேவ் ஆகிரும் உங்களோட சிஸ்டமில். ஸோ நீங்கள் அதை வந்து யூடியூப் தம்ப்நெயிலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பண்ண இது பார்க்க இப்படி தான் இருக்குது. இது வந்து கிளாரிட்டி என்னடா அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் தம்ப்நெயில் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ இஷ்யூ இருக்காது. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம் அவசியம் இல்லை கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளாங்கான தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ண போகலாம். அதாவது டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இம்மிடியேட்டாக ஒரு தம்ப்நெயில் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் கவனி காட்டுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கா. ஸோ நம்ம யூடியூப் ரெலவெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தம்ப்நெயில் பக்கம் யூடியூப் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மகிட்ட கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கேரக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தா அந்த கேர்ளோட கேரக்டர் எடுத்துப்போம். ஸோ நம்மளோட அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை ஷேப்ஸ் என்ன கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ரோச் போகிறேன், அந்த கேர்ள் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ எடுத்து நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சா, அதுக்கப்புறம் சைல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கொஞ்சம் நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த தமிழ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். இதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தமிழ் வசனத்தில் கிடைக்காது. ஸோ அதனால் மேனுவலாக பில்ட் பண்ணுறது எப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.